எவ்வளவாய் நாம் துன்பப்பட்டோம், எவ்வளவாய் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டோம், எவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் எல்லா போராட்டங்களிலிருந்தும் அவர் நமக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். அவரை சந்தோஷப்படுத்துகிறோமா? ஒருவேளை இன்னும் அவருடைய சமாதானத்திலே பிரவேசிக்காதவர்கள், இன்னும் வெளியே நின்று கொண்டிருப்பவர்கள் இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே வர தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவர் நம்மை நோக்கி கேட்கிறார். I have died for you. What you have done for me? நாளிலே ஆண்டவரே உமக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற யாராவது இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய இருதயம் மறுநாளை மகள் அவர் சிந்தனை ரத்தம் வீணாக போகாதபடி, இந்த நேரத்தில் ஒரு ஆத்மா கூட அழியாதபடி அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கத்தக்கதாய் நம்மை நாமே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருந்தவரே, என்னை வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க யாராவது விசேஷமா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும்னா இந்த நேரத்துல முன்னால கடந்து வரலாம். இது ஒரு பரிசுத்த சமூகம், அவருடைய சமூகம் பரிசுத்த சமூகம். ஒருவேளை உங்கள் மனதிலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்ப ஆண்டவர் உங்களோடு பேசினால் இந்த நேரத்திலே முன்னே நீங்கள் கடந்து வரலாம். உங்களுக்காக சபையாக நாங்கள் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேற யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் உங்களோடு இருதயத்திலே பேசுவாரானால் நீங்கள் இந்த நேரத்திலே கடந்து முன்னாலே வரலாம். Oh, come, let us adore.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணி நம்மை கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை நம்மை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம்